ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான், அதை மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி வெட்டு படத்தை அம்மா ராஜேஸ்வரி அவர்கள் இயக்கியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே உண்மையிலே இது கூஸ் பம் மாதிரி இருக்கு. அந்த வெட்டுங்கிற லெட்டரை பாருங்களேன், அம்மா 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 அம்மான் இருக்கு. அது யார் கொடுத்தாலும் தெரியல அந்த ஐடியா. வெட்டுனா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ரத்தமும் சதயமான படமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வெட்டு லெட்ரு ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது. அம்மா ராஜேஸ்வரி டைரக்டர், அம்மா ராஜ் ஹீரோ, அம்மா பற்றிய கதை. இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற போது அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஆர்கே செல்வமணி சார் சொல்லுவாங்க அடிக்கடி, நான் என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் கூடிய விரைவில். டே உன் பொருளை நீ விற்கக்கூடாது, மற்றவங்க தான் விற்கணும், அதனால் உன் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு. சரி, நான் அவருடைய அன்பு ஆணை எப்பயுமே கேட்டு தான் நடந்துகிட்ருக்கேன். எனக்கு பெரிய வெல்விஷர் சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற 2-3 வெல்விஷரில் முதன்மையான வெல்விஷர் வந்து ஆர்கே செல்வமணி சார். எனக்கு எதாவது பிரச்சனை போய் அங்கே நிற்பேன், 5 நிமிஷத்தில் பனி மாதிரி தொடச்சி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்கிறாரே அப்படிங்கிறத நானும் என்ன பண்ணேன், நம்ம டேரக்ஷன் பண்ண வேணும். ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர் வுட் சௌத்ரி சாரோடைய பையன் ஜீவா சார் நம்ம தான் அறிமுகப்படுத்தினோம். அப்புறம் நட்டியங்க நடராஜ் சாருக்கு வந்து ஏபிசியில் ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம். அந்த நம்பிக்கைலாம் இருந்தால் கூட செல்வமணி சார் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவர் 16 படம் டைரக்ட் பண்ணவர், பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்குனவர் தன்னுடைய ப்ரொடக்ஷனில். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்பி தான் இப்போ அவருடைய ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஸ்வரி சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டார். ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும், நம்ம பையனை என்ன மாதிரி வளர்க்கணும், அவனை படிக்க வச்சு அவனை என்ன ஸ்போர்ட்ஸில் பண்ணணும், டென்னிஸில் பண்ணணுமா, வாலிபாலில் பண்ணணுமா, அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்ணுறதோட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க, சார் அவனுக்கு நான் என்னால் பியானோ கலைஞரை வர முடியல, அவனை பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினச்சேன் சார், வீட்டு குடும்ப கஷ்டம் அதனால் அந்த பக்கம் போக முடியல, அப்படியே +2லையும் படித்து நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேலே திணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைகளை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் விதி நம்ம பிளட்டு தான் நாங்கள் போகுது, அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜேஸ்வரி சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது முடிவு இல்லை, குழப்பிக்கிட்டு இருக்கேன் மனசை. ஏன்னா செல்வமணி சார் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த மேடம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம். நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு புதுமுக இயக்குநரை உருவாக்குறாங்கன்னு. இருந்தாலும் அது வெட்டு படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷாம் கே நாயுடு சார் கேமரா பண்ணியிருக்காங்க. ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்குமோ அதெல்லாம் வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி, ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சுருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே. ராகின்ராஜ் உண்மையிலே உங்கள் ஹைட்டு, உங்கள் அழகு, இதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்கள் ஒரு ஃபேன் ஸ்டார் ஆகிடுவீங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. நான் பேருக்காக சொல்லலை, சில சமயம் மைண்ட்லேருந்து உதிக்கும். தனுஷ் சார் வந்து இவ்வளோ ஹீரோவார்னு யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க, அவங்க அப்பா நினச்சார். அந்த நினைப்பு தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க, அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் தான் என் பையன் பண்ணுவான். ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான், ஃபேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான், ஒரு யஷ் மாதிரி நிற்பான், ஒரு ஷாருக் கான் மாதிரி நிற்பான். ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமாக இருக்கட்டும், விஜய் மேடமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம முத்துக்கால் அண்ணன், விஜய் கணேஷ் அவர்கள், கிங்காங் அவர்கள், அப்புறம் கராத்தே ராஜா அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த விழாவில் வந்து ப்ரெஸ் கம்மியாக இருக்குது. இங்கே உள்ள விஐபிக்கெல்லாம் வந்து 3-4 விஐபி தான் வந்திருக்காங்க. ராகின்ராஜ் உன்னுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ஒரு 500 கேமரா இருக்கும். இங்கே விஐபியெல்லாம் ஒரு 50 விஐபி இருப்பாங்க, இடம் கிடைக்காம கீழே முள்ள பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் அதை பற்றி ஒன்று சொல்லணும். அவர் வந்து நன்றியின் உச்சம். எப்படி 22 வருஷம் அம்மா ராஜேஸ்வரி சார்ட்ட ஒரு நன்றியோடு இருந்தாரோ, 28 வருஷம் இருந்தாரோ, 30 வருஷம் நட்போட எப்படி வந்து ஆர்கே செல்வமணி சார் இருந்தாரோ, அதேமாதிரி என் கூட நட்போட 1 மாதம் தான் இருந்தார். 28 வருஷம் இருந்தவங்களாம் வந்தாங்க. ஒரே மாதத்துக்காக நான் வந்துடுவேன். சாரி, பிரேம்நாத் ரொம்ப அன்பானவர். ஒரு ஆளை கணிக்கும் பார்க்கும்போதே தெரியும் இவர் ஜென்யூன் அப்படின்னு. அந்த ஜென்யூனிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கும், அவர் பேச்சிலே இருந்துச்சு. இணை தயாரிப்பாளர் மாறி இருக்கீங்க, முதன்மை தயாரிப்பாளர் மாறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா
ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால, எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன், RRR அப்படின்னு. ராகின் ராஜ் டானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப்ட் ஹிம் ஸோ வெல். அண்ட் அது மட்டும் இல்லை, ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும். ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல். ஆடியோ லான்ச்சில் டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது, எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்ட் அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்து காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்டு அது ஒன்று. அண்ட் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. அதை மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்கள் பங்கு நாங்கள் போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதில் நான் விழுந்துட்டேன். இது என்னோடய பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டராக ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் இந்தளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியும். ஆனால் மாஸ்டர் அன்றைக்கி ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்தீபமான்ற ஒரு படம், சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் பிரீதா பண்ணது சந்தீபமா. ஸோ மாஸ்டர் நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். I used to do styling and makeup and hair dress எல்லாமே. அந்த காலத்தில் நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா சின்ன குரூ இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மாஸ்டர் அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. இட் டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில். ஹி ஹஸ் சீன் ஐ ஹவ் பீன் அ வெரி ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் டுவர்ட்ஸ் பிரீதா அண்ட் எவ்ரி திங். பட் அதை தாண்டி வி நோ, பிகாஸ் அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ வி கனெக்டட் and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு மிகப்பெரிய
மோரர்லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், என்ன நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல. ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, வெட்டு பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலையா தலாவான்னு தெரில, நான் தலைன்னு சொன்ன தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ நான் பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி, பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க, சொல்லவே வேணாம். விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர். அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம். ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை. அதில் மட்டும் தெளிவாக இருங்க, பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. முதல் வணக்கம். தமிழ் சினிமாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒரு வேளை மிஸ் ஆகி போச்சுன்னு வைங்க, அது ஒரு குறையாக சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நிஜமாக எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர், நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவரை. பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். தெலுங்கு, ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க, இங்கேயும் பேசுகிறாங்க. ஒரு தில்லு வேணும் அதுக்கு. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் 40 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன். அப்புறம் டைரக்டரானேன், 10 படம் ஒர்க் பண்ணிவிட்டு. பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணணுன்னு தான் வராங்க. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குனர் ஆனது. இன்னொருத்தர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டர். அவர் நடிகர் அவங்கள இருக்கார். அதனால் இப்போ ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது.
ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது. அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள், அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம், இந்த படம் இல்லை, நீங்கள்லாம் இல்லை. பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் முன்னாடி இது உனக்காக தான் கொண்டு வந்தேன். அங்கே இருந்து என்ன அவன் துண்டு எடுத்துகிட்டு போகிறானேன்னு யோசிப்பாங்க. எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன். வாசு மாஸ்டர் எங்கே வாங்க, இங்கே இன்னொரு துண்டு இல்லை, ஒன்று தான் கொடுத்தாங்க. நான் கவனிக்கல, எப்போ வந்தீங்க? கரெக்ட். இந்த 2 பேரையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. தெரியுமா? தெரியாது. செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் சேம்பர், தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிற பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது. அதில் அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் பெப்சியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க. நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது 1997 97 இல்லை 97 98. அப்போ பாட்டு எப்படின்னா 50 டான்சர்ஸ், இளையராஜா மியூசிக்கு, பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ். இது எப்படி எடுக்கிறது? பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க? அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல. 25 கேர்ள்ஸ் 25 பாய்ஸ், 2 சாங்கு தேனியில். அதில் தான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு. இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம். அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத். அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன். நேற்று அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா என்னையா தயாரிப்பாளர்னு சொல்கிற? அது அவ்வளோ ஈஸியான வேலையை உண்மையிலே சொல்கிறேன். அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அஸ் எ ஃபாதர், அஸ் எ ப்ரொடியூசர், இது 2 நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆடியோ லான்ச்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன். அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்கார். நான் துள்ளுவது இளமை, காதல் கொண்டேன் 2க்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை. அப்போது அதுக்கெல்லாம் வசதி இல்லை இன்றைக்கி. அந்த ஒரு உதாரணம் என்னென்ன, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவன் நான். இன்றைக்கி 72 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குன்னா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு இப்போ சுகர் இருக்குது. எப்போ சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியும். துள்ளுவோத இளமை, காதல் கொண்டேன், அந்த 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். சுகர் இருக்குன்னாங்க. 2 சுகர், 2 பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு. அது ஒரு சுகர் கூட, இது ஒரு சுகர், 2 சுகர் வந்தது. ஆனால் ராஜசேகர் சார் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு ஆமாம், நீங்கள் ஒரு ஒற்றுமை இருக்குமா அதில்? நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு அவங்க துள்ளுவது இளமையில் நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அது 1 இயர் ஓடிச்சு அந்த படம். நீங்கள் ஒர்க் பண்ணியா? ஓ, நீ ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க, எனக்கு தான் தெரியல. அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையிலிருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சி தள்ளினா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு, ஒரு கிராமத்தில் அடி. ஏதோ நான் அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. வந்தாக்க மதுரையில் குடியிருந்தோம். 2 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க அது பாக்கி சில்லறை எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இன்னசென்ட்டு.
இது என்னடா யோசிக்கிறேன் நான். நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இது. நான் யோசித்தேன், ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க. அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, சென்னைக்கு வர்றோம், படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ தான் நான் அப்போ யோசித்ததனுடைய விளைவு, இவங்களை ஏன் ப்ரொடியூசர் ஆக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு பையை வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா. பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் ப்ரொடியூசர், விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு, அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் 33 கோடி ரூபா பட்ஜெட்டு, அதையும் அவங்க தான் எடுத்தாங்க. அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால அவங்க பட்ட கஷ்டங்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம். நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கூட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதுக்காக சொல்கிறேன். வந்துருச்சா? இதனால தான் வந்ததா? இல்லை பயப்படாதீங்க, உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்கார், உங்களை நல்லா காப்பாற்றுவார், நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், அற்புதமான ட்ரெய்லர். ஒரு புது பையன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கட்டாயமாக வாரிசுகள் வரணுங்கிறது இல்லை, தலையெழுத்து இருந்தால் வந்து தான் தீருவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது. செல்வராகவன் அவருக்கு என்ஜினியரிங் ஷீட், நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்ததே டாக்டர் என்ஜினியர், இந்த 2 கனவுகளோடு தான் வந்தேன், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க, செல்வராகவன் என்ஜினியர் ஆகிட்டார். தனுஷ் வந்து +2 நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல, அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேடியர் முடிஞ்ச உடனே வந்தார். அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா காஃபி, அப்பா நோ காலேஜ், நோ படிப்பு. என்னடா சொல்கிறான் இவன், எனக்கு நான் ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். இல்லைப்பா சீரியஸாக தான் சொல்கிறேன், சினிமா தான். இப்படி பாலச்சந்திரன் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார், இதாங்கிறான். அந்த சீட்டு வாங்கிறதுக்கு தெருவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையிலைங்க, வாங்கி ஈஸியாக சொல்கிறான். எனக்கு வயிறு பற்றி எறியுது, என்னடா இவன், அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க, டேய் சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சார். இல்லைம்மா நோ படிப்பு, இவ்வளோ இந்த 3 ஒரே வார்த்தையை தான் திருப்பி சொல்கிறான், நோ படிப்பு, சினிமா. அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். தம்பி, உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது, இப்போவும் இங்கே தான் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும், பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும். இதை விட்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இனிஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது, படித்து முடிச்சுட்டு வா, நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல. மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான், படிச்சுட்டான், மெடலிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதை மெல்ல சொன்னேன், இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி, சினிமாவும் படிக்கலாமா, 2ஐயும் படி, சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய். அவரை வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அவர் என்னை நாடு கடத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வேறு, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, இது 2 தான் அக்ரிமெண்ட்டு. அவர் போகலை, அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை, வேலைக்கு போகலை, எந்த டைரக்டருமே அவரை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால, செல்வமணிட்டு கூட வந்திருப்பேன் என்னன்னு தெரியல. அவர் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நான் எப்படியா நாயே பேயேன்னு திட்டுவேன், உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை. அப்புறம் அவரே காதல் உண்டேன்னு வந்தது. இதுக்கு சொல்கிறேன்னா, படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன். என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான். இப்போ நிலவுக்கு என் மேலே நடி கோபம் 3வது தலைமுறை அந்த இடத்துல வருது.
+2 நல்ல ஸ்டூடெண்ட்டு. படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சிட்டான். ஆக படிக்கணும், வந்தால் படிக்கணும். அதனால் என்ன பிரயோஜனம்? அதை விட சினிமாவை படித்தா நான் கூட அந்த பையன் சொன்னான், அந்த என் பேரன் வந்து சொன்னான், நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா. எதுக்குடா? நம்ம வீட்லேயும் 3 விஸ்காம் இருக்கு, நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற? மாமாட்டு போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ நடிக்க வச்சுட்டான். ஆக 4 வருஷம் வீணாக போய்டும் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு. யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல, படிக்க வந்தால் படிப்பு தான். படிப்பு வரலையா, சினிமாவா, அந்த சினிமாவில் போட்டு அமைக்குங்க. அதில் அவன் திறமையை வளர்த்துக்கட்டும். அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் வந்து ஆடியை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அந்த பையனுக்கு நல்ல சினிமா வருது, நல்ல கண் இருக்குது, நல்ல அழகாக இருக்கான், ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரில, இவ்வளோ நல்ல ஃபிட்னஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எங்கள் பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். தனுஷ் 6 பேக்கெல்லாம் வச்சுருக்காரு. அப்படின்னா ஒரு தடவை இது இந்த பொல்லாதவன் ஷூட்டிங்கில் வந்து கைட்டி தியேட்டரில் எங்கே நடக்குதுனாங்க போனோம், ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க, 6 பேக்கு காமிக்கிறது. ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லக்கப்படுத்து இந்த தூக்கி அந்த வேர்வை சிந்தி மறுபடியும் ஷாட் எடுங்கிறவங்க ஓடுறான். வயிறு எரிஞ்சிருச்சுங்க. பெத்த பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த தக்க வைக்க முடிஞ்சது. அது மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எனக்கு தெரியல, அதை விட்டுறாது. அதுதான் கேபிட்டல் ஒன்றுக்கு. சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார், நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு. அந்த மாதிரி அதை விட்டுறாத. உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, படி, வந்தால் படிக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டு படிக்காத. நடிக்கத்தான் வருதா நடி, யார் சொன்னாலும் கேட்காத. டிசிஷன் மேக்கிங் யூ ஷுட். அம்மா அப்பா அவங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும். ஒரு பையனை சினிமாவில் கொண்டு நிறுத்துறதுன்னா, தனுஷுக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை, என் சுயநலத்துக்காக அவனை நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும், இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போகணும். ஒரு பையன் கிடைக்கல. தெலுங்கில் ஒரு பையன் இருந்தான், சித்திரம் உதயகிரன் இல்லை, உதயகிரன். அந்த படம் சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு, நம்ம கதை மாதிரியாக இருக்குது. அந்த பையனை கேட்டோம், சரின்ட்டான். ஓகே, ஷூட்டிங்லாம் டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம். திடீர்னு உஷாகரன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பையன் நடிக்க முடியாதுங்க, நம்ம டேட்ஸு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே போகுதுங்கும் போது வேறு வழி இல்லைன்னு அப்போ தான் ஞாபகம் வருது. அடைச்சி நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கானே அப்படின்னா வீட்டில் சொல்லக்கூட இல்லைங்க, வாடா நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே வந்து அலறான், இப்படி இப்படின்னு அலறான். அவர் எக்ஸாம் டைம் வரும், 2 மாதம் ஹாலிடேயில் முடிக்கிறேன்னு ஆரம்பித்து ப்ராமிஸ் பண்ணி வீட்டில் எல்லோரும் எகெயின்ஸ்ட். சந்தோஷமாக இப்போ அவங்க லைஃப்பை நாசமாக்கிட்டீங்களா, இப்படி தான் எல்லோரும். இதுக்கப்புறம் செல்வமணி நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் தப்பு. அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வா தான் காரணம், அவங்க அப்பா தான் காரணம். 60% படம் நான் எடுத்துட்டேன். ஆமாம், 60% படம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து படம் ஒன்று வந்தது, காசு இல்லை. சரி, இதையும் பண்ணால் அந்த காசையும் இதில் போடலாமே அப்படின்ட்டு என்னென்ன பண்ணுறதுன்னு, இவன் டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கானே, அவங்ககிட்ட கொடுத்து பார்ப்போம். இன்னும் 2 நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன், எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம். அவன் 60 அடி 100 அடின்னு எல்லாம் ஷார்ட் லெங்க்த்தியாக எடுக்கிறார் செல்வா. நான் சொன்னேன், தம்பி இது வந்து எடுக்கிற, இது எப்படியா நீ எடிட் பண்ணுவ, இதில் ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிலாம் இருந்து. ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்கள் சொன்னது உண்மை. இல்லை நீங்கள் சொன்னது உண்மைன்னு இப்போ சொல்ல வரேன். செல்வராக வந்ததுனால தான் அந்த துள்ளுவதோ இளமை அப்படி ஒரு படமாக வந்தது. நான் எடுத்திருந்தால் ஒரு படமாக வந்திருக்கும்.
ரெண்டாவது, யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய நெருக்கமாயிடுச்சு. அதில் அந்த பாட்டு தாங்க. யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா ரெண்டு பேருமே செல்வாவும் கிடையாது, தனுஷும் கிடையாது. யுவன் தான் மெயின் ரீசன். அவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்துருந்தார். அதனால் நம்ம பிள்ளை என்ன, இவன் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை, பொறுப்பு, தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்கு. இன்றைக்கி பசங்க வேஸ்ட்டாக போயிடுவாங்கங்கிறது ஒரே ஒரு வழியில் தான், ட்ரக்ஸ், போதை. இதில் போனால் தான் வீணாக போயிடுவானுங்க. மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமாக சாதிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது நம்மளை விட. ஏன்னா ஒரு பிடிவாதமாக நான் சொல்கிறத கேள்றாங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நான் உணர்ந்துட்டுருக்கிறேன். நான் பிறந்தது 1952, தனுஷ் பிறந்தது 1983. ரெண்டு கலாச்சாரம் ஒட்டுமா? ஒட்டாது. டேய், நீ வடை சாப்பிட்றா, நீ சோளச்சோறு சாப்பிட்றா, இப்படி நம்ம சொல்ல முடியுமா? அவன் இன்றைக்கி பிஸ்ஸா சாப்பிடுவான், வேறு என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுவான். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு என்ன முடியுமோ, அவனுக்கு என்ன புரியுமோ, அவனுடைய தலையெழுத்து என்னன்னு அவன் நிர்ணயம் பண்ணுறானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க. அப்போ தான் அவனால் முன்னுக்கு வர முடியும். கெட்ட வழியில் போகிறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த பையன் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. ஒரு இடத்துல கூட ஒரு புதுமுகம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. மீடியாக்களுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்களாம் வந்திருக்கீங்க, வனிதா அப்போவே சொன்னாங்க, எழுதுங்க, தப்பாக எழுதுங்க. ஆனால் நீங்கள் தப்பாக தான் எழுதுவீங்க. தப்பாக எழுதுனா தான் அது நல்லா போய் ரீச் ஆகும். சரியாக எழுதுனா போகாது. எழுதுங்க. ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வர்றோம். இன்றைக்கி உங்களை விட்டால் சினிமாவுக்கு வேறு நாதி இல்லைங்க. நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளோ வசூல். எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்கள் தான் எழுதுறீங்க. இத்தனை கோடி டாக்ஸு நீங்கள் தான் எழுதுறீங்க. எப்படி எங்களுக்கு தெரியல, படம் எடுத்தவங்களுக்கு. உங்களுக்கு தெரியுது, எழுதுறீங்க. எழுதுங்க. எதையாவது ஒரு படத்துக்கு அங்கேருந்து வந்திருக்கோம், உங்கள் மூலமாக தான் போய் அது சேரணும். வேறு வழியே இல்லை. இன்றைக்கி போஸ்டர் ஒட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு, ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு, ஒவ்வொரு தியேட்டரும் ட்ரெய்லர் அனுப்புவோம், அதுவும் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன இருக்குது? உங்களை தவிர வேறு வழியே கிடையாது. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை பற்றி 4 நல்ல வார்த்தை எழுதுங்க. அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிகுறிகள் அத்தனையும் இருக்குது. உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்குவார் அவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் திறந்து விடுங்க. நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு என்னையை கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல. இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க பெரியவங்களுக்கோ, கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜி மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப், முத்துக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். என்னோடய ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவரிங்க. என்னோட திரும்ப எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது இன் தமிழ். சார் நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை நீங்கள் எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன்.
ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லாயிருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில். ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே இப்போ இருக்கிறது நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹீஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டேரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ், இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள், எங்கள் எல்லோரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச்.